ஸ்குவாட் வெல்கம் பேக்ங்க. தமிழ்நாட்டு காஷ்மீரில் இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஆக்ராவில் தான் இருக்கோம். ஆக்ராலேருந்து தாஜ்மஹால் சுற்றி முடிச்சுட்டு இப்போ எங்கே போயிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா டெல்லி தாங்க போயிட்டு இருக்கோம். கிளம்பியாச்சுங்க. ஆமாங்க, இன்றைக்கி டெல்லி போய் ஆகணும். டெல்லியிலேருந்து நம்ம அடுத்து என்ன பிளான்ன்றது நான் மோட்டோ விளாகில் சொல்கிறேன். வாங்க மோட்டோ விளாகில் பார்ப்போம். ஸ்குவாட் டைம் பார்த்தீங்கன்னா 12:23 ஆகுது. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா யமுனா எக்ஸ்பிரஸ் ஹைவேல தாங்க நிற்கிறோம். அதாவது இந்த ரோடு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆக்ரா டு டெல்லி ரோடு தாங்க. 2-3 ரோடு இருக்குது. நீங்கள் எந்த ரோட்டில் வரணுன்னா கூகுள் மேப்பில் யமுனா எக்ஸ்பிரஸ் ஹைவேன்னு போட்டாலே வந்துடும். இந்தியாவிலேயே அகலமான ரோடுங்க. கிட்டத்தட்ட ஒரு 200 கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேன் இந்த ரோடு. பைக்குக்கும் டோல் பே பண்ணணும். 85 சம்திங் வாங்குறாங்க. 85 வாங்குறாங்க ஒரு பைக்குக்கு. ஸ்பீட் லிமிட் பார்த்தீங்கன்னா அந்த ரோட்டில் 120க்கு மேலே க்ரூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஃபைன் அடிச்சிடும். அதாவது கேமரா கிட்ட போய் மட்டும் ஸ்லோ பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிடாதீங்க. கேமரா கிட்ட போய் ஸ்லோ பண்ணாலும் நீங்கள் அந்த டைமிங் அந்த கேமராலேருந்து அந்த கேமராக்குள்ளே போயிட்டுருக்க டைமிங் மிஸ் ஆகல, அதில் ஃபைன் வந்துடும் எப்படியும். இப்போ அந்த ரோட்டில் வந்தீங்கன்னா பார்த்து சேஃபாக ட்ரைவ் பண்ணுங்கள். அதே மாதிரி பைக் வந்தீங்கன்னா இந்த லைன்லேயே போய்க்கோங்க. இருங்க அப்படியே வண்டி எடுக்கலாம். வாடாடே. மொபைல் மவுண்ட்டு மாட்டிட வேண்டியதான். நினச்சிட்ருப்பீங்க இந்த ரோடு 120 சரியான ரோடாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்ருப்பீங்க. ஆனால் இந்த ரோட்லேயும் நீங்கள் ஸ்பீட் லிமிட்டில் தான் போகணும். 120 மேலே போனீங்கன்னா மாட்டிக்குவீங்க, ஃபைன் அடிச்சிடுவாங்க, கண்டிப்பாக அடிச்சிடுவாங்க. கேமரா கிட்ட போய் ஸ்லோ பண்ணலாம்னு நினச்சிங்கன்னா அது வேலைக்கே ஆகாது. ஏன்னா ஒரு கேமராலேருந்து இன்னொரு கேமரா கிராஸ் ஆகிற டைமிங் பார்ப்பாங்க. அதில் இப்போ கணக்கு டைமிங் பார்த்தாலே நீங்கள் என்ன ஸ்பீடில் வந்தீங்கன்றது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதனால் ஸ்பீட் லிமிட்லேயே ஒரு 110 அதுக்குள்ளே மெயின்டைன் பண்ணிக்கலாம் நாம் பிளான் பண்ணியிருக்கோம். ஓகே, ஆல் ரைட். வாங்க ஸ்குவாட் பறக்கலாம். இதாங்க இந்தியாவிலேயே அகலமான ரோடு, சரியான ஹைவேங்க. இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இது மட்டுமே போகிறதுக்குள்ள ரோட்டுங்க. அங்கிட்டு தனியாக வர்றதுக்கு ஒரு ரோடு தனியாக இருக்குங்க. வேறு மாதிரி இருக்குது பாருங்க. உங்களுக்கு எமர்ஜென்சி அப்படின்னா எமர்ஜென்சியாக டெல்லி போனால் இந்த ரோடு சூஸ் பண்ணலாம். ஏன்னா நோ டிராஃபிக் எதுவுமே இருக்காது. அதே மாதிரி இந்த ரோட்டில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த லைன்லேயே போய்க்கோங்க. அந்த ஒயிட் லைன் போட்டு ஜாயிண்ட் ஆகுது பாருங்கள், அதிலே போய்க்கோங்க. அதுக்கு அங்கிட்டு போயிடாதீங்க. டோலை பார்த்தீங்களா இல்லை எவ்வளோ பெருசுன்னு. ஃபுல்லாக ஸ்பீட் லிமிட்டு பார்த்து தான் போகணும். ஏன்னா ரோடே பயங்கரமான ரோடு ஸ்பாட். ஏன் அவர் ஏன் ஸ்லோ பண்ணுறாரு பா. ஆனால் இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஆக்ராவில். ஏன்னா நம்ம வெள்ளிக்கிழமை இங்கே வந்துட்டோங்க. வியாழக்கிழமை நைட்டு தான் வந்தோங்க ஆக்ராவுக்கு. வியாழக்கிழமை நைட்டு வந்து, ஆனால் வெள்ளிக்கிழமை ஆக்ரா லீவுங்க. அதாவது ஆக்ரா லீவ் இல்லை, தாஜ்மஹால் வந்து க்ளோஸ் தான். சனிக்கிழமை தான் ஓப்பன் பண்ண வேண்டாங்க. சரின்னு சொல்லிட்டு சனிக்கிழமை நம்ம இன்றைக்கி போயிட்டு தாஜ்மஹாலை பார்த்துட்டு நல்லா சுற்றிட்டு அப்படியே சரி. நமக்கு ஆல்ரெடி நம்ம டிலே இந்த நேரத்தில் நம்ம காஷ்மீரில் இருக்க வேண்டியது. இன்றைக்கி டே 9 நாங்கள் காஷ்மீர் தான் பிளான் பண்ணியிருந்தோம். பரவாயில்லைங்க, அன்எக்ஸ்பெக்டடாக நிறைய நடக்கும்பாங்க. அதில் இதுவும் ஒன்று. இதை நம்ம ப்ளஸ்ஸாகவே எடுத்துக்கலாமே, மைனஸ் எடுக்காமல் இது ஒரு நல்லதுக்கு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாங்க. அதனால் நம்ம எங்கே இனிமேல் ஸ்டேலாம் இல்லைங்க, டேரெக்டாக எப்படியாவது அடிச்சிடணும். இன்னும் எனக்கு தெரிஞ்ச ஒரு 1.5 hour or 2 hours நம்ம டெல்லி ரீச் பண்ணிவிடுவோங்க. டெல்லி போயிட்டு அடுத்து என்ன பிளானுன்றத கொஞ்சம் லேட்டாக சொல்கிறேன். என்ன பிளான்னு தெரியல, பேசினா தான் தெரியும் பசங்களோட கலந்து. இந்த ரோட்டில் சைக்கிள்லாம் வரானுங்கப்பா. ரோடை பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. அந்த நம்ம டிடிஎஃப் வாசன் இதில் தான் அடித்து பரப்பாப்பில். நம்ம டிடிஎஃப் வாசன் இருக்காப்பில், அவர் கூட இந்த ரோட்டில் தான் Z900 பரப்பாப்பில். இப்போ கூட ஆளுக்கு மேரேஜ்லாம் ஆகிடுச்சாட்ருக்கு. ஓ, நம்ம ஸ்பீட் லிமிட்லேயே போய்க்கலாங்க. பாருங்க, அந்த போட்டுருக்காங்க பாருங்கள் போர்டு. கேமரா வார்னிங் பார்த்து போய்க்கங்கன்னு சொல்லிட்டு போட்டுருக்காங்க. ரோடு ஃப்ரீயாக இருக்குன்னு என்றைக்குமே அடிச்சிடாதீங்க. கிட்டத்தட்ட இதில் மட்டும் அடிச்சு தட்டினீங்கன்னா எப்படியும் ஒரு 15,000 20,000 ஃபைன் அடிச்சு வச்சுருவாங்க. அதையும் பார்த்துக்கோங்க. அதனால் நமக்கு எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் வந்தோம். அதனால் நம்ம ஸ்பீடு ஓட்ட மாட்டோம். அப்படியே கேமராவே இல்லாட்டினாலும் நம்ம ஸ்பீடு ஓட்ட மாட்டாங்க. எதுக்கு நம்ம அவ்வளோ ஸ்பீடாக போய் ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது. 1 மணி நேரம் 2 மணி நேரம் லேட் ஆகிறதுல ஒன்றும் எதுவும் ஆக போகிறது கிடையாது. எதாக இருந்தாலும் மேனேஜ் பண்ணிக்கலாம். அதனால் நம்ம ஸ்லோ தாங்க, கேமரா இல்லைனாலும். என்ன அந்த ஹைவேல ஒரு 80-90 போவோம், இதில் ஒரு 110 போவோம், அவ்வளோதான்.
தாஜ்மஹால் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் அங்கே போய் நிற்கும் போது எனக்கு கனவுல நிற்கிற மாதிரியே இருக்குங்க. அங்கெல்லாம் போவோமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சி கூட பார்க்கல. பார்த்தீங்கன்னா நம்ம போயிட்டோங்க. போய் அங்கே நிற்கும் போது அப்படியே ஒவ்வொன்றையும் செதுக்கி வச்சுருக்காங்க. கேட்டால் அப்போ அந்த 400 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணது அப்படின்றாங்க. ஆனால் அதை யார் சொன்னாலும் அது 400 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணதுன்னா நம்பவே மாட்டாங்க. அப்படி தாங்க இருக்குது டிசைனிங்லாம் பார்த்தீங்கன்னா. உண்மையாக வேறு லெவலுங்க. அதோட ஹிஸ்ட்ரி கொஞ்சம் தெரியும். ஆனால் நம்ம தப்பாக சொல்லிவிட்டு எதுக்கு நீங்கள் தப்பாக கமாண்டில் கழுவி ஊற்றுவீங்க. அதனால் முழுசாக தெரிஞ்சால் சொல்லலாம், அரைகுறையாக தெரிஞ்சால் சொல்லக்கூடாது. அதையே நான் மெயின்டைன் பண்ணிக்கிறேன். நமக்கு அரைகுறையாக தான் தெரியும், அதனால் சொல்லலைங்க. ஆனால் ரோடு இங்கே பாருங்க எப்படி போகுது, எப்படி தாங்க போயிட்டுருக்கு ரோடு. நல்ல ரோடுங்க, தரமான ரோடு. இந்த ரோட்டில் பயமே இல்லாமல் ஓட்டலாங்க. என்ன ஒன்று, அந்த லைனுக்கு மட்டும் போயிடாதீங்க. அந்த லைனில் தான் பறப்பாங்க காருங்கள்லாம். அந்த லைனில் ஒன்றும் போயிடாதீங்க. நம்ம பைக்கில் வந்தால் நமக்குன்னு அந்த இருக்குது, இந்த லைன் தான் நமக்குள்ளது, இதில் மட்டும்தான் நம்ம போகணும். அதேமாதிரி இதில் அந்த அனிமல்ஸ்லாம் குறுக்க வர்றதுக்கு சான்ஸ் ரொம்ப கம்மிங்க. ஏன்னா 2 சைடும் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அந்த சைடும் ஹைவே தான், அதனால் இதில் சான்ஸ் ரொம்ப கம்மிங்க. அப்பப்போ மெயின்டைன் பண்ணிகிட்டே இருப்பாங்க அந்த ஹைவேல. அந்த பாருங்கள் எப்படி தெரியுதா? ஓ, ஸ்பீடு பிரேக்கா இல்லை. அப்பா எப்படி வச்சுருக்கானுங்க பத்தியா. வேற என்ன, இப்போ நம்மளும் இந்த இவ்வளோ கஷ்டத்துலேயே நம்ம வீடியோ போட்டுட்ருக்கோங்க. எவ்வளோ கஷ்டன்றது நான் நினச்சிட்டு இருந்தாங்க. சீரியஸாக எல்லா வீடியோலையும் சொல்கிறது தான். சீரியஸாக இந்த லடாக் போகிறவங்க, பைக்கில் போகிறவங்களாம் ஜாலியாக போகிறாங்க, என்ஜாய் பண்ணுறாங்க, அவ்வளோ தூரம் பைக் ஓட்டுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு அனிமல் வரலன்னு சொன்னேன். கரெக்டாக ஒரு நாய் வருது, பரவாயில்ல. சரி, அரைகுறையாக தெரிஞ்சுட்டு பேசுகிறேன்னு நினைக்கிறேன். என்ன சொல்லிட்டுருந்தா, லடாக் பைக்கில் போகிறவங்களாம் ஜாலியாக போகிறாங்க அப்படின்னு தான் நம்ம நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் அது மட்டும் சத்தியமாக கிடையாதுங்க. அதாவது இன் ஸ்க்ரீன் வேறு, அவுட் ஆஃப் ஸ்க்ரீன் வேறுங்க. சீரியஸாக நம்ம வீடியோவில் போடும்போது நீங்கள் பார்ப்பீங்க, ஜாலியாக எவ்வளோ ஜாலியாக பைக் ஓட்டிகிட்டு போகிறான் பாடுறா, காசு இருக்குடா, அது இருக்குடா, இது இருக்குடா நினைப்பீங்க. அது நீங்கள் வீடியோவில் பார்க்குறது மட்டும் தான் நல்லாயிருக்கும். வீடியோக்கு வெளியே பார்த்தீங்கன்னா நாங்கள் என்ன நிலமைப்படுறோம், என்ன எப்படி இருக்கோன்றது வீடியோக்கு வெளியே, அதாவது நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புரியுங்க. ஒரு பட்ஜெட் ட்ராவல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புரியுங்க எந்த அளவுக்கு நம்ம இப்படி இருக்கோன்றது. பரவாயில்ல, காருக்காரங்களும் லிமிட்டை மெயின்டைன் பண்ணுறாங்க. ஆனால் கேமராலாம் இல்லைன்னா அடித்து பறந்துட்டே தான் போயிட்டுருப்பாங்க. அருமையாக இருக்குது. பார்த்தீங்களா ரோடு எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குன்னு, அமைதியாக இருக்குங்க. இந்த ரோட்டில் யாரும் வர மாட்டாங்க. இன்னும் நம்ம ஒரு 3 டேஸில் காஷ்மீர் போய் ஆகணும். ஏன்னா லேயில் வந்து ஒரு லே ஃபங்க்ஷன்னு சொல்லிட்டு ஒன்று நடக்கும். அது வந்து 21, 22, 23 டேட்டில் நடக்குங்க. வருஷத்துக்கு ஒன்ஸ் தான் நடக்கும். அதை நம்ம போய் ரீச் ஆகணும். ஏன்னா இவ்வளோ தூரம் போயிட்டு ஒரு ஃபெஸ்டிவலை விட்டுட்டு வந்தோன்னா அது கொஞ்சம் பிரம்மாண்டமாக இருக்குன்னு சொல்கிறாங்க எல்லாம். லே மார்க்கெட்டு முடிஞ்ச வரையும் நம்ம எஃபோர்ட் போடுவோம். அதுக்கப்புறம் என்ன நடக்குமோ அதான் நடக்கும். அதை நம்ம எதுவும் பண்ண முடியாதுங்க. யமுனா எக்ஸ்பிரஸ்க்கு மேலே ஒரு ஹைவே போதா, ஆக்ரா, குவாலியர், இந்த ரூட்டா. ஆனால் இதில் கட்டிங்லாம் எதுவும் இல்லை. ஸ்பாட் நம்ம கோப்ரோ கொஞ்சம் கீழே விழுந்ததுலேருந்து ரொம்ப கோளாறு பண்ணுதுங்க. வாய்ஸ் கண்ட்ரோல்லாம் எடுக்கவே மாட்டுது. சில நேரத்தில் எடுக்குது, சில நேரத்தில் எடுக்க மாட்டுதுங்க. அதுவும் ஒன்று ரொம்ப டிப்ரெஷன் ஆகிடுச்சுங்க அந்த கேமரா கீழே விழுந்ததுலேருந்து. வெறுப்பாக இருக்குங்க. பரவாயில்ல, எல்லாம் நல்லதுக்கே. எந்த நெகட்டிவ் நடந்தாலும் எப்போவுமே ஒன்று நினச்சிக்கோங்க. ஃப்ரீ அட்வைஸ்லாம் இல்லை, கேட்டால் கேளுங்க, கேட்கலனாலும் கேளுங்க. இதில் நம்ம திட்டுறதுக்கெலாம் ஒன்றும் இல்லை. அதாவது எப்படின்னா, எது நெகட்டிவ் எது நடந்தாலும் எல்லாம் நல்லதுக்கே அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டை மாற்றிக்கோங்க. எப்போவுமே பாசிட்டிவாகவே திங்க் பண்ணுங்கள். ஸ்பாட் ஓவர் ஸ்பீடிங் அங்கங்கே போர்டு வச்சுருக்காங்க, நோ ஓவர் ஸ்பீடுன்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த ரோடை பார்த்தா யாருக்கு தாங்க முறுக்க தோணாது. அந்தளவுக்கு இருக்குங்க ரோடு. இப்போ நம்ம 100ல் போயிட்டுருக்கோம். ஆனால் இது எனக்கு என்னமோ ஒரு 50-60ல் போகிற மாதிரி தாங்க ஒரு ஃபீல் ஆகுது. ஏன்னா ரோடு அப்படி இருக்குது. ஸ்குவாட் அங்கே ஒரு டோலில் 80 ரூபா கொடுத்துட்டு வந்தோம். அப்புறம் ஒரு 60 கிலோமீட்டர் வந்தோங்க. அரை மணி நேரத்தில் ஒரு 60 கிலோமீட்டர். ஏன்னா ரோடு நம்ம ஸ்பீட் லிமிட்டில் வந்து 60 கிலோமீட்டர் வந்துட்டோம்.
வந்ததுக்கப்புறமும் ஒரு டோல் இருக்குது, 60 கிலோமீட்டர் தாண்டி ஒரு டோல். இது என்ன டோல்னு எனக்கு தெரியலங்க. காசு வாங்குவாங்களா வாங்க மாட்டாங்களா அப்படிங்கிறது தெரியல. அப்படியே இறங்கிட்ட போய் பார்ப்போம். இந்த 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 எல்லாமே ஒரே டோல் தானா, இல்லை பைக்குக்கு தனி டோலா? பார்த்துருவோம் கிட்ட போய். பைக்காடா? ஆமாம். இது ஊட்டியிலடா இருக்குது. ஓகே, ஆல்ரைட். இங்கே தனியாக பே பண்ணுமான்னு தெரியல. ஆ, டோக்கனை கொடுத்தா போதுமா? அங்கே வாங்கின பில்லு இருக்கான்னு கேட்டாங்க, பில்லை கொடுத்தோம். பைக் நம்பரு நம்பர் சொல்கிறா, வண்டி நம்பர் சொல்கிறோம். TN 47BB0830 नंबर पे दे दो। 88 नंबर पे प्राइस 90 है। हाँ रुको, 80 ரூபா காசு கேட்குறாங்க. சரி 90 ரூபாங்க. இருங்க, அப்படியே 90 ரூபாய் பே பண்ணிவிடுவோம். क्यूआर भैया, क्यूआर अंदर टोल में क्यूआर है। ATM कार्ड பேக்கில் இல்லைடா இருக்குது. ஹீரோ ஒரு நிமிஷம் ருக்கோ பையா. கேஷ்லாம் இல்லை, பர்ஸில் இருக்குல்ல. ஓகே ஃபைன். அந்த டோலில் வண்டி காசு ஜிபே இருக்குண்ணா. இந்த டோலில் பார்த்தீங்கன்னா காசு இல்லைன்றாங்க. ஸ்குவாட் 100 ரூபி நோட்டே இல்லை. हाँ नो हिंदी, यू स्पीक इंग्लिश? हाँ दिल्ली। हाँ 160 है, डायरेक्ट दिल्ली है। ठीक है, ஓகே தானடா. உளுந்துரு போகிற காடு எந்த காடு? இல்லை செடியாக தான் இருக்கு. பர்சுக்கிட்ட வெளியே காடு தொங்குது போகிறான். இது ஏன்டா வெளியே வந்துச்சு? அது உள்ளே வை, பர்சுக்குள்ள வச்சு வை. டெல்லிக்கே 160 ஆங்க. 104. அவர் சொன்னது கரெக்டு தான்டா. 200 சில்லற வருதுடா. எவ்வளோ? டிக்கே பத்திரம்டா, அது இல்லைனா விட மாட்டான்டா. கார்டு 160 வாங்கிட்டாங்க டேரெக்டாக டெல்லிக்கு. भैया स्पीड लिमिट, भैया स्पीड लिमिट 80 है। 80 है स्पीड लिमिट. ठीक है, உட்காங்க. போர்ட்லேயே 120 போட்டிருக்கு, இவன் 80ன்றாங்க. ஐயோ, நம்மளோடய மோசமாக இருப்பான் இல்லாட்டிருக்கே. டெல்லி நியூ டெல்லி. இன்னும் ஒரு கரெக்டாக 134 கிலோமீட்டர் இருக்குங்க. மணி பார்த்தீங்கன்னா 1 மணி கரெக்டாக 1:05 ஆச்சு. 134 கிலோமீட்ரு. மேப்பில் வந்து 2.5 மணி நேரம் போட்டிருக்கு. நம்ம அதில் ஒரு 1 மணி நேரம் லெஸ் பண்ணிடுவோம். கரெக்டாக ஒரு 1.5 மணி நேரத்தில் போயிடுவோங்க. ஸ்குவாட் என்னங்க இது 3வது டோலுங்க. யமுனா எக்ஸ்பிரஸோட 3வது டோல். எனக்கு தெரிஞ்சு 50 கிலோமீட்டருக்கு ஒன்ஸ் டோல் வருதுன்னு நினைக்கிறாங்க. இங்கே எப்படின்னு தெரியல. ஆல்ரெடி நம்ம 160 பே பண்ணியிருக்கோம் டோலுக்கு. ஒரு பில்லு ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த பில்லை காமிச்சா விட்டுருவாங்களா இல்லை எங்கேயும் தனியாக பே பண்ணணுமா அப்படிங்கிறது அங்கே போனால் தாங்க தெரியும். நீங்கள் பார்ப்போம், அங்கே போனால் எவ்வளோ வாங்குறானுங்கன்னு தெரில, பார்க்கலாம். ஆனால் செம்ம ரோடுங்க. அங்கே பாருங்களேன், இது போகிற டோல் மட்டுங்க, வர்றதுக்கு அந்த சைடு இருக்குங்க. ஸ்குவாட் டெல்லிக்குள்ளே ரீச் ஆகிட்டோங்க. இப்போ நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த சரோஜினி மார்க்கெட்னு ஒரு மார்க்கெட் இருக்குது. இந்த டெல்லியில் ஃபேமஸான மார்க்கெட்டு. அங்கே ஒரு 1/2 hour ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம இந்தியா கேட் இருக்கலாங்க, அங்கே போகிறோங்க. இந்தியா கேட் போயிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம டெல்லியோட ரெட் ஃபோர்ட்டு போகிறோங்க. டெல்லியோட ரெட் ஃபோர்ட்டில் ஒரு 1/2 hour ஸ்பெண்ட் பண்ணிடுவோம். இந்தியா கேட்டில் ஒரு 1/2 hour, அப்புறம் அந்த சரோஜினி மார்க்கெட்டில் ஒரு 1/2 hourங்க ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நேராக சண்டிகர் அடிச்சிடுவோங்க. இதுதான் இப்போதைக்கு நம்ம போட்டிருக்க பிளான். ஆனால் அந்த ஓகே, இந்தியா கேட்டு ஓகே, ரெட் ஃபோர்ட் ஓகே. ஆனால் அந்த மார்க்கெட்டில் எப்படி வண்டி வச்சுட்டு போகிறது தாங்க தெரியலை. ஏன்னா செம்ம க்ரௌடாக இருக்கும், ரொம்ப தெஃப்ட் நடக்கும்.
அதான் கொஞ்சம் பயமாக இருக்குது. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னே தெரியலங்க. என்ன நடக்குங்கிறங்க லூஸாக ஹைவேல வச்சு சுற்றிட்டு இருக்கான் பின்னாடி திரும்பிட்டு வர்றான். எல்லாம் அப்படி தான் இருந்தால் நம்ம என்ன தான் பண்ணுறது? அங்கே உள்ள நம்பர் பிளேட்டெல்லாம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். டிஎல் மீன்ஸ் டெல்லி. ஓகே நம்மளும் டெல்லிக்கெலாம் வந்துட்டோம்ப்பா அப்படின்னு வெளியே சொல்லி சிரிச்சிக்க வேண்டியதுதான். வெளியே சொல்லி கெத்து காமிச்சிக்க வேண்டியதாங்க. வேற என்ன பண்ணுறது? ஒன்றும் பண்ண முடியாது. கெத்து அப்படி இல்லை. சரி வேணாம், அது ஒன்றும் இல்லை. கரெக்டாக ஒரு 22 கிலோமீட்ரு போகிறதுக்கு 4:45 ஆகும்னு போட்டிருக்கு. எப்படியும் இதை முடிச்சுட்டு வெளியே வர்றதுக்கு மணி பார்த்தீங்கன்னா 3:47ங்க. இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு வர்றதுக்கு எப்படியும் 6 மணி ஆகிடும். கண்டிப்பாக 6 மணி ஆகிடும் அவுட்ரு வர்றதுக்கு. 6 to 7 ஒரு 1 hour பிரேக் எடுப்போங்க. அப்புறம் 7 to நைட்டு 12 மணி வரையும் அடித்து ஒரு சண்டிகர் போயிடுவோங்க. சண்டிகரில் ஒரு பங்க் ஸ்டே தாங்க. ஏன்னா இதுக்கப்புறம் சேஃப் தான், ஃபுல்லாக ட்ராவலர்ஸ் தான் வருவாங்க. அங்கிட்டலாம் லோக்கல் ஏரியானால ரொம்ப கஷ்டம். ஆனால் இந்த சைட்லாம் ட்ராவலர்ஸ் மட்டும்தான் மேக்ஸிமம் வருவாங்க, சண்டிகர் தாண்டி தான். அதனால் பிரச்சனை இல்லைங்க, பங்க் ஸ்டே எடுத்துக்கலாங்க டென்ட்டு போட்டு. சரிங்க, நான் அந்த மார்க்கெட் போய்ட்டு நான் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். அவ்வளோதாக ஸ்குவாட் டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 12:35 சம்திங் ஆகுது. நம்ம டெல்லி ரீச் ஆகிட்டு ஏன்டா இவ்வளோ நேரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சரோஜினி மார்க்கெட்டு நான் சொன்னல அந்த மார்க்கெட்டுக்குள்ளே தாங்க போனோம். செம்ம க்ரௌடு, என்னென்னமோ பெரிய பெரிய சம்பவமாக நடந்துச்சு. அதான் நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் என்ன நடந்துச்சுன்றத. அந்த மார்க்கெட்டுக்குள்ளே போயிட்டு நல்லா மாட்டிக்கிட்டோங்க, வசமாக மாட்டிக்கிட்டோம். அதனாலே ரொம்ப டிலே ஆயிடுச்சு. செம்ம க்ரௌடு. பைக்கு பார்க்கிங் கிட்டத்தட்ட ஒரு 4-5 பார்க்கிங் இருக்குது அந்த மார்க்கெட்டுக்கு மட்டுமே. ஆனால் நாங்கள் ஒரு பார்க்கிங்கில் பைக்கை பார்க் பண்ணிட்டு நாங்கள் மார்க்கெட்டுக்குள்ளே போயிட்டு திருப்பி ரிட்டர்ன் வரும்போது பார்த்தா எல்லாமே ஒரே மாதிரியே இருக்குது எல்லா பார்க்கிங்கும். அப்படியே அதை பைக்கை தேடி கண்டுபிடிச்சி லேட் ஆயிடுச்சு. அதுவும் இல்லாமல் செம்ம டிராஃபிக், ஹெவி டிராஃபிக்கு. அதெல்லாம் கடந்து எப்படியோ ஒரு வழியாக நம்ம டெல்லி அவுட்ருக்கு வந்துட்டோங்க. இன்னும் இப்போ என்ன பிளான் பார்த்தீங்கன்னா, ரொம்ப பாடி சரியில்லை, அதனால் நம்ம ஸ்டே பண்ணிடலான்னு தாங்க பிளான் பண்ணியிருக்கோம். அதாவது பக்கத்தில் ஒரு பங்க் இருக்குது, அங்கே பங்க்கில் தாங்க இன்றைக்கி ஸ்டே பண்ண போகிறோம். நான் இனிமேல் அடுத்து என்ன நடந்துச்சுன்றதை நான் அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். புதுசாக யாருன்னா வந்திருக்கீங்கன்னா ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை கைஸ்.